எக்ஸாம் எல்லாம் எப்படி எழுதுனீங்க? ஏதோ எழுதியிருக்கோம். ஏதோ நல்லாவே எழுதலை. நான் ஓரளவு படித்தது வந்து ஒரே ஒரு 10 மார்க் வந்திருந்தது. மற்றபடி வேற 12 மார்க். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என்னது டையிங் டிக்ளரேஷன் தானே? நான் அதை நான் எழுதவே இல்லை, மறந்துட்டேன். ஃபுல்லாக படிக்கல. நான் வந்து உடம்பு சரியில்லாத காரணத்தினால இல்லைனா மட்டும் இல்லை ஹாலுக்கு வந்து பார்த்தேன், கவி வந்து தூங்கிட்டு இருந்தா. நான் லாஸ்ட் 10-15 மினிட்ஸ் எழுதுறதுக்கு எதுவுமே இல்லை, நான் படுத்து தூங்கிட்டேன். நான் எழுத தெரிஞ்சும் கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பெரிய எனக்கு தெரியாது, அதனால நான் எழுதலை. ஓகே, நாங்கள் வந்து அடுத்த எக்ஸாம் இப்போ அப்டேட் தரோம். நாளைக்கு நாங்கள் வந்து எங்கே நம்ம போகிறோம்? காளான் சாப்பிட போகிறோம். பானிபூரி சாப்பிட. காளான் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறமா ரூம் போய் நடுவில் எனக்கு சாகரில் போயிட்டு ஹெட்ஃபோன் மாற்ற வேண்டிய வேலை இருக்கு. ஆமாம், அதனோட ஹெட்ஃபோன் வேறு ரிப்பேர் ஆயிடுச்சு. என்ன சாப்பிட வந்தோம்? காஃபி. நான் லெமன் சாதா குடிக்க வந்தேன். அதனால் நான் ஊசி வாங்கிக்குவேன். நீ என்னடா வாங்கினேன்? 10ல் கொண்டாட சாகர் பாட். ஆனால் இருந்தாலும் சாகர் வந்து நான் வந்து சால்ட் வாங்கியிருக்கேன். நைஸ். நல்லா இருக்கா? ஒரு வேடிக்கை கூட பார்க்க வேடிக்கை கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. கேமரா தூக்கிட்டு முன்னாடி வந்துடுறாங்க. யாரா நீங்களா? இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே பை. ஒரு த்ரியோலையும் ஒரு டியோ தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, நான் பஸ்ஸுக்காக நிற்கிறோம். பஸ்ஸுக்காக நின்றுக்கிட்டு இருக்கோம். பஸ்ஸில் மணி பஸ் விட்டாச்சு. ஓ, ஃபோட்டோ எடுக்கலையா? இவ்வளோ நேரம் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு நின்றுருக்கேன். இன்னைக்கு வந்து நான் எக்ஸாம் எழுதலை, உடம்பு சரியில்லாத காரணத்தினால. இன்னைக்கு நான் எக்ஸாம் எழுதினேன், ஆனால் பாதி எக்ஸாம்லேயே நிறுத்திட்டேன். அரியர் ரிசல்ட் வந்ததுனால, எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுனால அரியர்னே வாயில் வருது. வேணாம், டீ போட்டுருங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். மன உடஞ்சி போயிடுவேன் தயவு செஞ்சு. என் வாழ்க்கையிலே இப்படி நடந்தது கிடையாது. நடக்கும், எல்லாம் நடக்கும். அரியர் வச்ச மன உளைச்சலில் மசாலா பால் குடிச்சிட்டு இருக்கேன். பின்னாடி வரவர் தான் கலை, எங்களோட ஃபேவரட் சர்வர் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். நான் ஃபேவரட் சர்வர் கிடையாது, என்னமோ இருக்காரு, அதனால் நாங்களும் பேசிட்டு இருக்கோம். குட் பாய், வெரி குட். நாங்கள் வந்து இந்த கேட்டை ரெஸ்கியூ பண்ணி தூக்கிட்டு வந்தோம். இப்போ இவனுக்கு நாங்கள் வந்து ட்ரிம் பண்ணி வேக்சின் போட்டு எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கோம். இவனுக்கு மொட்டை அடித்து காது குத்துறதுக்கு பதிலாக ஊசி போட்டு அதுக்கப்புறம் பேர்லாம் சூட்ட போகிறோம். பேர்லாம் நாங்கள் வைக்க மாட்டோம். என்ன பேர் வைக்கலான்னு தெரில, யோசிச்சுட்டு நாங்கள் ஒரு நல்ல பேராக வைப்போம். ஆமாம், ஃபெலஸ்ன்னு வைப்பேன். நான் ஃபெலஸ்ன்னு வச்சா பிலிப்ஸ்ன்னு கூப்பிடுவேன். இவன் நமக்கு தேவையில்லாத ஆள். 1 இயரில் இவனை பிளாக் பண்ண போகிறேன். அதனால வேணா கூப்பிட்டா நமக்கு என்ன. வீடியோ எடுக்கிறேன். சொல்லுங்கள் இன்டர்னலை பற்றி. என்னோட இன்டர்னல் முடிஞ்சிடுச்சு. நாங்கள் வந்து மறுபடியும் காளான் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஏன்னா உங்களுக்குலாம் வேறு வேலையே இல்லையாடா? எப்போ பார்த்தாலும் காளான் காளான். கேவலமாக தான் இன்டர்னல் பண்ணோம். அது ஒரு இன்டர்னலா? சொல்லுங்க. சொல்லணும். இந்த இன்டர்னலுக்கே ஒருத்தன் வரலை. இங்கே வந்துட்டு ஒரு 4 பேப்பர் எழுதியிருப்பாங்க, நான் ஒரு 3 பேப்பரு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்படிதான் இந்த இன்டர்னல். ஏன்னா இது சும்மா இன்டர்னல். போன இன்டர்னலே நாங்கள் சீரியஸாக எழுதிட்டோம். இப்படியே அவங்களோட அரியர் கதையை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லை. நீங்கள் அதெல்லாம் கேட்கக்கூடாது. ஆமாம், நாங்கள் எல்லோரும் அரியர் வச்சுருக்கோம். அதெல்லாம் கிளியர் பண்ணணும்.
படிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பை பாய். சைனிங் ஆஃப். திஸ் இஸ் யஷு. நித்யா, சாகர், கணேஷ்.